Praise the Lord. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, நாம் கடந்த வாரம் இது போலியும் கடந்த வாரம் ஜெபத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருந்தோம் இல்லையா? தனி ஜெபத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருந்தோம். இன்னைக்கு அதுலேருந்து ஒரு சில கண்டினியூவேஷன் பண்ணலாம். ஜெபம் என்பது மிக மிக வாழ்க்கைக்கு முக்கியமாக இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தனி ஜெபம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. எந்த ஒரு புனிதருடைய வாழ்க்கையை நம்ம எடுத்தோம்னாலும் அவங்க மணிக்கணக்காக கடவுளுடைய பாதத்தில் நேரத்தை செலவு பண்ணியிருக்காங்க. நம்முடைய காலத்தில் வாழ்ந்த அன்னை தெரேசால் அவங்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்னா, காலையில் அவங்க எந்திரிச்சு ஒரு மினிமம் 1 மணி நேரம் குறைந்தது நற்கருணையில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு தான் அவங்க அன்றாட வேலையை ஆரம்பிப்பாங்க. ஸோ தனி ஜெபத்தில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஒரு கிறிஸ்தவனாக வாழ முடியாது. அதுதான் எல்லா புனிதர்களுடைய ஒரு விஷயங்கள். நான் ஒரு சில கோட் ஃப்ரம் சயின்ஸ் சொல்ல விரும்புகிறேன். Prayer is as necessary as the air, as the blood of our bodies, as anyone to keep us alive, to the grace of God. இது மதர் தெரேசா சொன்ன வார்த்தை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் மூச்சு காத்து எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு ஜெபம் முக்கியம். ஒரு உடலுக்கு பிளட் எவ்வளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு தனி ஜெபம் முக்கியம். ஒரு ஆத்மா உயிரோடு வாழணும், கடவுளுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும், ஜெபம் அவசியம்னு சொல்லி மதர் தெரேசா சொல்லியிருக்காங்க. அது அவங்க வாழ்க்கையில அவங்க கடைபிடிச்சதை நம்ம அவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியில் பார்க்குறோம். மார்னிங் அவங்க செய்கிற முதல் காரியமே 1 hour மினிமம் ப்ரேயர். ஸோ நம்ம ஜெபம் பண்ண முடியல அப்படின்னா ரொம்ப சிம்பிள், கடவுள் மேலே உள்ள அன்பு குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம் இல்லையா? யாருக்கு பைபிள் படிக்க முடியல, எனக்கு தனி ஜெபம் பண்ண முடியலன்னா ஓகே, பல காரணங்கள் நம்ம டெலிவரன்ஸ்லாம் பண்ணலாம். இருந்தாலும் ரூட் என்னது? கடவுள் மேலே இருந்த அன்பு நமக்கு குறைந்து போயிடுச்சு. அப்போ எப்படியாவது அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஜெபம்னு சொல்கிறது கடவுள்கிட்ட ஏதாவது கேட்கறது கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெபம் என்பது நம்ம கடவுள்கிட்ட ஏதாவது பெற்றுக்கொள்றதுக்காக, கடவுள்கிட்ட ஏதாவது நம்ம வாங்கணுன்றதுக்காக ஜெபிக்கிறது பேர் ஜெபம் கிடையாது. ஜெபம் என்பது கடவுளோடு நம் அன்பு உரையாடல். அன்போடு நாம் கடவுளோடு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் உள்ள விருப்பங்களை ஏக்கங்களை பகிர்ந்து கொள்வது. அதே போல் செயின்ட் அவிலா தெரேசா சொல்ற ஒரு வார்த்தை உண்டு, என்னுடைய ஜெபம் ஒரு நாளும் என்னுடைய புண்ணியங்களை வளர்ப்பதற்காக மட்டுமல்லாமல் வேறு எதுக்கும் கிடையாதுன்றாங்க. ஜீசஸும் லூக்கா 11வது அதிகாரத்தில் சொல்கிறார், மகன் முட்டையை கேட்டால் அப்பாவுக்கு பாம்பை கொடுப்பாராம், அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பாராம், வரிசையாக சொல்லிகிட்டே வரும்போது கடைசியில் என்ன சொல்கிறாரு? நீங்கள் பரிசுத்த ஆவியை கேட்டால் தந்தை பரிசுத்த ஆவியை கொடுப்பது எத்தனையோ நிச்சயம். இப்போ ஜெபத்தில் ஆண்டவர் நம்மளை எதை கேட்க சொல்கிறாரு? ஸ்பிரிச்சுவல் திங்ஸை கேட்க சொல்கிறார். நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக, மற்றவங்களுடைய மனம் மாற்றத்திற்காக, நம்மிடம் உள்ள குறைகளிலிருந்து வெளியில் வர்றதுக்காக ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு ப்ரேயர் பண்ணுறது தான் ஜீசஸ் விரும்புகிற ஜெபம். ஒன்று நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவது, இன்னொன்று நம்முடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு என்ன தேவைப்படுதோ, எங்கெங்கே நம்ம பலவீனமாக இருக்கிறோமோ அந்த பலத்தில் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு உள்ள கிருபையை பெற்றுக்கொள்வது ஜெபம். ஆனால் நம்ம ஜெபம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதே பேர் என்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். அதை எந்த புனிதர்களும் ரெக்கமெண்ட் பண்ணல. நான் வேண்டான்னு சொல்லலை, பட் அது முக்கியமான நம்ம ஒரு 1 hour ஜெபம் பண்ணால் ஒரு 5 minutes நம்முடைய பர்சனல் தேவையை ஜெபம் பண்ணால் ஓகே, பரவாயில்ல. மற்ற நேரங்களில் நம்முடைய ஆன்மீக தேவைகளுக்காக ஜெபிப்பது, மற்றவர்களுக்காக ஜெபிப்பது, கடவுளோடு நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவது, கடவுள் நமக்கு வைத்திருக்க திட்டம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பர்சனல் ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் ப்ரேயர். இன்னொன்று செயின்ட் அவிலா தெரேசா சொல்ல இன்னொரு விஷயம் உண்டு. மக்கள் கஷ்டப்பட்டு அழுது ஜெபித்து வாங்கின ஜெபத்தினால அழுகிற அழுகை ஜெபம் பண்ணி கிடைக்காதனால கிடைச்ச அழுகை விட கம்மின்றாங்க. திருப்பி சொல்கிறேன், அதாவது நமக்கு ஜெபித்து கிடைக்காதனால கஷ்டப்படுறத விட ஜெபித்து கிடைச்சதுனால மக்கள் கஷ்டப்படுறவங்க அதிகம்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ என்ன அர்த்தம்? நம்ம ஜெபிக்கிற ஜெபம் கடவுளுடைய திட்டத்துக்கு உகந்ததாக இருக்குதா இல்லையான்னு முதல்ல கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சில பெற்றோர்கள் பிள்ளைங்களை டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், பெரிய வேலையில் அமர்த்தணும்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. அல்லது ஒரு சில சகோதர சகோதரி இந்த பொண்ணு எனக்கு வேணும், இந்த பையன் வேணும்னு சொல்லி ஜெபிச்சு கஷ்டப்பட்டு திருமணம் பண்ண அப்புறம் கடவுள் என்ன பண்ணுறாரு? ரொம்ப அழுது ஜெபிக்கும் போது சரின்னு கொடுக்குறாரு. அது கடவுளுடைய திட்டத்துக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சாலும் சில ஜெபத்தை ஆண்டவர் ஓகே பண்ணுறார். பின்னால் அவங்க படுற கஷ்டம்
ஜாஸ்தின்னு சொல்லி புனித அவிலா திரசமல் சொல்கிறாங்க. கடவுள் அவங்க வெளிப்படுத்தின ஒரு காரியம் அது. அப்போ நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னால் அது கடவுளுடைய திட்டத்துக்கு உகந்ததாக இருக்குதா? நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்கு ஜெபிக்கும் போது, ஆண்டரே நாங்கள் இப்படி படிக்க வைக்கலான்னு இருக்கோம், ஆனால் உங்களுடைய திட்டத்துக்கு உகந்ததாக இருந்தால் செய்யுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கணும் தவிர, எங்களுக்கு இதுதான் வேணும்னு ஜெபிக்கக்கூடாது. நிறைய பேர் அப்படி ஜெபிச்சு கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பிரைஸ் லார்ட். ஓகே, அடுத்தது ஒரு சில கேள்விகள், ஜெபத்தை குறித்த கேள்விகள். எந்த நேரத்தில் ஜெபிச்சா நல்லது இல்லையா? சிலருக்கு அப்படி ஒரு கொஸ்டின் இருக்குது. ஜெபிக்கிறதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட டைம் இருக்கா? பைபிள் பிரகாரம் நம்ம பார்த்தோம்னா அதிகாலையில் என்னை தேடுவன் கண்டடைவான்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஸோ காலை ஜெபம் ரொம்ப நல்லது. ஏன்னா கடவுள் நம்மளுடைய வாழ்க்கையில் பெஸ்ட் போர்ஷன் அவருக்கு கொடுக்க சொல்கிறார். ஏர்லி மார்னிங் நம்ம மைண்ட் இஸ் ஃப்ரெஷ் இல்லையா? சிந்தனையில் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு இதில் இருக்கும்போது ஜெபிக்கிறது ரொம்ப நல்லது. அதிகாலை ஜெபம் மிக மிக நல்லது. சப்போஸ் முடியாதவங்க, நாங்கள் ஆஃபீஸ்க்கு அவசர அவசரமாக கிளம்பி போனோம்னா ஒன்றும் தப்பு இல்லை, நைட்டில் ஜெபிக்கலாம், எப்போ வேணால் ஜெபிக்கலாம். இயேசு கிறிஸ்து விடிய காலையில் போய் ஜெபிக்கிறார், நைட் ஃபுல்லாக ஜெபிக்கிறார். அதனால் அதிகாலையில் ஜெபிப்பது நல்லது. ஆனால் அதுக்காக டைம் இல்லை எனக்குன்னா அதுக்காக மற்ற டைம் மோசம்ன்றது அவசியம் கிடையாது. கடவுள் எந்த நேரமும் நம்ம போய் ஜெபிக்கும்போது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார். இன்னொரு டவுட் மக்களுக்கு, எப்படி ஜெபிக்கிறது? முழங்கால் படித்து தான், முட்டிக்கால் போட்டு தான் ஜெபிக்கணுமா? உட்காந்து ஜெபிக்கலாமா? நின்றுட்டு ஜெபிக்கலாமா? யாருக்கும் அந்த மாதிரி டவுட் இருக்கா இல்லையா? யாருக்கும் இல்லையா? ஓகே, ஒருத்தர் இருக்குன்றாங்க. பட் யாருக்கும் டவுட் இல்லைன்னா நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இருக்கு பிரதர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். யாருக்குமே டவுட் இல்லாத டாபிக் நம்ம எடுக்க வேண்டாம். மார்க், ஓகே, எனக்கு கூட இருக்குது பிரதர். வந்து ஓகே, மார்க் 12:30. உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக இல்லையா? முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக. அப்போ என்ன அர்த்தம்? நம்ம கடவுளை நம்ம ஸ்பிரிட், சோல், பாடி மூன்றிலையும் கடவுள் அன்பு செய்யணும்னு சொல்லி சொல்கிறார். மார்க் 12:30. அப்போ ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும்? நம்முடைய ஸ்பிரிட், சோல், பாடி மூன்றும் ஒன்றிணைந்து நம்ம கடவுளோடு ஜெபிக்கணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஜெபம் என்னன்னு பார்த்தா நம்முடைய ஆவியில் ஜெபிப்பது. இப்போ நம்ம ஒரு ஜீசஸ் படம் இல்லை ஒரு சிறுபத்தை வச்சு நம்ம அதை பார்த்து ஜெபிக்கும்போது நீங்கள் எதில் ஜெபிக்கிறீங்க? ஃபிசிக்கலாக ஜெபிக்கிறீங்களா? ஸ்பிரிட்டில் ஜெபிக்கிறீங்களா? சோலில் ஜெபிக்கிறீங்களா? ஒரு ஜீசஸ் படத்தை பார்த்து ஜெபிக்கிறோம், அல்லது ஒரு சிறுபத்தை பார்த்து ஜெபிக்கிறோம் இல்லையா? கண்ணை திறந்துட்டு ஜெபிக்கிறோம். இப்போ நம்ம இது வந்து நம்முடைய ஸ்பிரிட்டுக்கு போகிறது கிடையாது, ஸ்பிரிட்டில் பண்ணுற ஜெபம் கிடையாது. கரெக்டா? யாரும் பதில் சொல்ல முடியுது? இது வந்து நம்முடைய ஆவியிலிருந்து வருகிற ஜெபம் கிடையாது. நம்ம கண்ணில் பார்த்துட்டு ஜெபிக்கிறோம். இது கொஞ்சம் மைண்ட்லேருந்து வருது, மற்றது நம்ம கண்ணால் பார்க்குறத பார்த்துட்டு ஜெபிக்கிறோம். வேணா சோல் அண்ட் பாடி சேர்ந்து ஜெபிக்குதுன்னு சொல்லலாம். ஆவியிலிருந்து ஜெபம் வரல. ஓகேங்களா? நீங்கள் யோவான் 4வது அதிகாரத்தில் பார்த்தோம்னா அந்த கானானிய பெண்ணோடு இயேசு கிறிஸ்து பேசும்பொழுது ஜீசஸ் பலவித வெளிப்பாடுகள் அந்த அம்மாவுக்கு கொடுக்குறாரு. அப்போ அந்த அம்மா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. யோவான் 4:20 எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர். சமாரிய பெண், ஓகே. எங்கள் முன்னோர் இம்மலையில் வழிபட்டு வந்தனர், ஆனால் நீங்கள் எருசலேமில் தான் வழிபட வேண்டும் என்கிறீர்களே. அப்போ ஏற்கனவே எருசலேமில் உள்ள யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் ஒரு சண்டை நடக்குது. என்ன சண்டை? எருசலேமில் உள்ளவங்க எருசலேம் கோயிலில் வந்து ஜெபம் பண்ணாதான் கடவுள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார்னு இவங்க சொல்கிறாங்க. அந்த சமாரிய பெண் என்ன சமாரியர்கள் என்ன சொல்கிறாங்க? யாக்கோபுலாம் அந்த மலையில் ஜெபம் பண்ணாங்க, நாங்கள் மலையில் தான் ஜெபம் பண்ணுவோம். இப்போ கூட ஒரு சில மக்கள் சொல்கிறாங்க இல்லையா, வேளாங்கண்ணியில் போய் ஜெபம் பண்ணாதான் பவர்ஃபுல் ப்ரேயர். அப்படியா? வேளாங்கண்ணியில் போனால் போய் ஜெபம் பண்ணால் ஜெபத்தை ஏற்றுப்பார், நம்ம வீட்டில் ஜெபம் பண்ண ஜெபத்தை ஏற்றுக்க மாட்டார் ஆண்டவர். வேளாங்கண்ணிக்கு போகிறது தப்பு கிடையாது. நம்ம மனசில் அங்கே போய் ஜெபம் பண்ணாதான் அது பவர்ஃபுல்ன்ற என்ன இருக்கக்கூடாது. கடவுள் எங்கே ஜெபம் பண்ணாலும் கடவுள் ஜெபத்தை கேட்குறார். ஆனால் இன்றைக்கி நம்ம மக்கள் ஒரு சில ஒரு இடம் இருக்கு இல்லையா, பூண்டி மாதாக்கிட்ட போய் ஜெபம் பண்ணால் ஜெபம் கேட்கப்படும், இல்லை வேளாங்கண்ணியில் போய் ஜெபம் பண்ணால் ஜெபம் கேட்கப்படும், இல்லை இன்னொரு புண்ணிய ஸ்தலத்தில் போய் ஜெபம் பண்ணால் ஜெபம் கேட்கப்படும்ன்ற ஒரு எண்ணம் இருக்குது. கடவுள் எங்கே ஜெபம் பண்ணாலும் ஜெபத்தை கேட்குறார். விசுவாசம் உள்ள ஜெபம் கேட்கப்படும். தாழ்ச்சியுள்ள ஜெபம் முகிலை ஊடுருவும் இருக்குது. அப்போ தாழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் ஜெபிக்கும் போது அந்த ஜெபம்
கேட்கப்படும். அது எங்கேருந்து ஜெபிச்சாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதே பிரச்சனை அன்னைக்கு இருந்தது. சமாரியர்கள் அவங்க ஊரில் இருக்கிற மலையில் போய் ஜெபிக்கணும்னு சொன்னாங்க. இஸ்ரேல் மக்கள் எங்கள் ஊரில் ஜெருசலேமில் உள்ள கோயிலில் ஜெபிச்சாதான் அது கடவுள் ஏற்றுக்கொள்வார். அதுக்கு ஜீசஸ் என்ன பதில் சொல்கிறாரு? 21வது வசனத்தில் இயேசு அவரிடம், அம்மா என்னை நம்பும். இது ரெண்டுத்தையும் ஆண்டவர் சில நான் சொல்றது நீ நம்பு, இதெல்லாம் விட்டுருன்றார். என்னை நம்பும் காலம் வருகிறது, அப்பொழுது நீங்கள் தந்தையை இம்மலையிலோ எருசலேமிலோ வழிபட மாட்டீர்கள். யாரை வழிபடுகிறீர்கள் என தெரியாமல் நீங்கள் வழிபடுகிறீர்கள். ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகிறோம். யூதர்களிலிருந்து மீட்பு வருகிறது, காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்பொழுது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவர் உண்மை இயலுக்கு ஏற்றபடி உள்ளத்தில் வழிபடுவர். ஜீசஸ் என்ன சொல்றாரு? இப்போ இந்த கோயில் அந்த கோயில் அங்கன்னு ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னுடைய உள்ளத்தில் வழிபட வேண்டும். ஆங்கிலத்தில் ஸ்பிரிட் இருக்குது. ஓகே, worshipper shall worship the Father in spirit and in truth. அப்ப எங்கு கடவுளை வழிபடணும் ஆண்டு விரும்புகிறார்? நம்முடைய உள்ளத்தில் வழிபட வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம வேளாங்கண்ணிக்கு போகிறது நல்லது, பூண்டிக்கு போகிறது நல்லது, திருத்தலங்களுக்கு போகிறது நல்லது, அதில் ஒரு தப்பும் கிடையாது. அங்கே போய் வழிபட போது நம்ம சும்மா மாதா சிலுவை பார்த்து வழிபட்டு வந்தோம்னா நீங்கள் சோல்லேருந்து வழிபடுறீங்க, உங்களுக்கு ஃபிசிக்கலாக வழிபடுறீங்க தவிர ஸ்பிரிட்லேருந்து ஜெபம் போகல. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பிதா விரும்புவது உங்கள் ஆவியிலிருந்து ஜெபிப்பதையே கடவுள் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு அடுத்த இறை வார்த்தை பார்த்தோம்னா, கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் முதல்ல உள்ளத்தில் வழிபடணும்னு சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு? உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும். கம்பல்சரியா ஸ்பிரிட்ல தான் வழிபடணும். மற்ற ஜெபம் ஏற்கப்படுமான்றது கேள்விக்குறிதான். ஸோ நம்முடைய ஜெபம் ஆவியிலிருந்து போதா, நம்முடைய மைண்ட்ல இருந்து போதான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடவுள் உருவமற்றவர், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா காட் இஸ் ஸ்பிரிட்னு இருக்குது. தமிழில் டிரான்ஸ்லேஷன் தப்பாக பண்ணிட்டாங்க. கடவுள் உருவமற்றவர் கிடையாது, உருவமற்றவர் தான். உண்மையான டிரான்ஸ்லேஷன் கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவருடைய உண்மை இயல்புக்கு ஏற்ப நாம் ஆவியில் ஜெபிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆவியில ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆவியில ஜெபிக்கிறீங்க? ஆவியில தான் ஜெபிக்கணும்னு ஜீசஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லாக சொல்றார். ஆங்கிலத்தில் யூ ஷுட் ப்ரே இன் ஸ்பிரிட். யூ கேன் ப்ரே இன் ஸ்பிரிட், யூ ஷால் ப்ரே இன் ஸ்பிரிட்னு சொல்ல, யூ ஷுட் ப்ரே இன் ஸ்பிரிட்ன்றார். நம்மளையும் தெளிவாக சொல்லியிருக்கு, நீங்கள் உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும். அப்போ என்ன அர்த்தம்? வேற எங்கே வழிபட்டாலும் அது தந்தைக்கு ஏற்ற ஒரு ஜெபம் கிடையாது. அப்போ நம்முடைய ஜெபம் எங்கிருந்து எழுகிறது? நம்முடைய வாயிலிருந்து போதா, நம்முடைய மைண்ட்லேருந்து போதா, நம்ம ஸ்பிரிட்லேருந்து போதா? ஸ்பிரிட்லேருந்து போகும்போது அது கடவுள்கிட்ட நேராக போகுது அந்த ஜெபம். ஸோ நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குது? எத்தனை பேர் ஸ்பிரிட்லேருந்து ப்ரேயர் பண்ணுறீங்க? அப்படி ஒரு ஸ்டேஜ் வரவே இல்லை எங்களுக்கு. நீங்க தனி ஜெபம் எடுக்கும்போது நீங்க 4வது ஸ்டேஜ். வேற யாராவது? நிறைய பேர் சொல்றாங்க, நான் 20 வருஷம் ஜெபிக்கிறோம், 10 வருஷம் ஜெபிக்கிறோம், 15 வருஷம் ஜெபிக்கிறோம், ஆண்டவர் கேட்க மாட்டேங்கிறார். அவர் சொன்னபடி ஜெபிச்சா உடனே கேட்பார் இல்லையா? கிங்டம் ஆஃப் காட் நம்ம நிறைய பார்த்தோம். ஒரு 6-7 வாரங்கள் பார்த்தோம் பரலோக ராஜ்யத்தை குறித்து. பரலோக ராஜ்யத்தின் சட்டத்திட்டத்திற்கு ஏற்று ஜெபிக்கும் போது ஜெபம் உடனே கேட்கும். ஜீசஸ் சொன்ன ஒரு சில மெத்தடுக்கு ஏற்றபடி ஜெபிக்கும் போது ஜெபம் உடனே கேட்கப்படும். நம்ம இஷ்டத்துக்கு ஜெபிச்சுட்டு ஆண்டவருக்கு கண்ணு இல்லை காது இல்லைன்னா, அவருக்கு எல்லாமே கண்ணை படைத்தவர் பார்க்காமல் இருப்பாரோ, காதை படைத்தவர் கேட்காமல் இருப்பாரோன்னு பைபிள் சொல்லுது. அவர் நம்மளை பார்க்குறார், கேட்குறார். ஆனால் அவர் சொன்னபடி ஜெபித்தா உடனே கேட்கப்படும். நிறைய நேரத்தில் நம்ம மைண்ட்லேருந்து ஜெபிக்கிறோம். அப்போ நம்முடைய ஃபீலிங்ஸில் ஜெபிக்கிறோம், எமோஷனில் ஜெபிக்கிறோம். நிறைய ஜெபங்கள் எமோஷனில் போகுது. கடவுள் எமோஷனுக்கெல்லாம் மூவ் ஆகிற ஆள் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கண்ணீரை பார்க்குறார், கண்ணீரை துருத்தியில் சேகரித்து வைக்கிறார். ஆனால் நம்ம கண்ணீர் விட்டதுனால அவர் உடனே பதில் கொடுத்துட போகிறது கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், கண்ணீர் விட்டு ஜெபிச்சதுனால கடவுள் கேட்டார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. பைபிள் எங்கேயும் ஜீசஸ் நீ கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ண அதனால உன் ஜெபத்தை நான் கேட்டேன்னு எங்கேயும் சொல்லலை. அழுது ஜெபம் பண்ண அதனால உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்டேன்னு எங்கேயும் சொல்லலை. ஆனால் விசுவாசமாக ஜெபிச்ச ஜெபத்தை உடனே கேட்குறேன்றார் இல்லையா?
ஒவ்வொரு இடத்துல என்ன சொல்றாரு? உன்னுடைய விசுவாசம் உன்னை குணமாக்கியது. உன்னுடைய கண்ணீர் விட்ட ஜெபத்தினால ஜெபம் கேட்கப்படுதுன்னு ஆண்டவர் எங்கேயும் சொல்லலை. ஸோ ப்ரேயர் வந்து நம்பிக்கையோடு, நம்பிக்கை எங்கே இருக்குது? மைண்டில் இருக்குதா, ஹார்ட்டில் இருக்குதா? வேர் இஸ் த ஃபெய்த்? த ஃபெய்த் இஸ் இன் யுவர் மைண்ட் ஆர் இன் யுவர் ஹார்ட்? ஹார்ட். பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஹார்ட் பிரதர். வேற பதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஹார்ட்ல நம்பிக்கை பிரதர். மைண்ட்ல இருக்குதா, ஹார்ட்ல இருக்கு? ஹார்ட்ல தான் பிரதர் இருக்குது நம்பிக்கை. உள்ளத்துல இருக்கு. அன்மியூட் பண்ண முடியலையா? யாரும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. உள்ளத்துல இருக்கு. உள்ளத்துல இருந்து தான் பிரதர். எஸ். ஹலோ, இத்தனை கிளாஸ் நம்ம எடுத்து நம்பிக்கை எங்க இருக்குன்னு கேட்டா யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. வேர் இஸ் யுவர் ஃபெய்த்? சொல்லிட்டே இருக்கணும் பிரதர். உங்களுக்கு சொல்லுங்க கேக்கல, சிஸ்டர். மைக் சவுண்ட் இல்ல. ஜெயசீலி சிஸ்டர், சொல்லிட்டே தான் பிரதர் இருந்தோம். மைக் கேட்கலி. ஓ சாரி, நான் தான் தப்பா வச்சிருக்கேன். ஓகே, சொல்லுங்க சிஸ்டர். ஹார்ட்ல இருந்து தான், இதயத்துல இருந்து தான் வருது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை பிறக்குது. அந்த சிஸ்டர் வந்து இதயத்திலிருந்து வருதுன்னு சொல்றாங்க. வேற யாராவது? இதயத்துல இருந்தா பிரதர் வருது. வெரி குட். வேற யாராவது? பதில் சொல்றவங்க மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே, இதயத்துல இருந்து வருதுன்றாங்க. வெரி குட். ஆக்சுவலா நம்பிக்கை ரெண்டு இடத்துல இருக்க முடியும். நம்பிக்கை நம்ம மைண்ட்லயும் இருக்க முடியும், நம்பிக்கை நம்முடைய இருதயத்திலையும் இருக்க முடியும். நிறைய பேர் நம்பிக்கையை சிந்தனையில் வச்சிருக்கிறாங்க. அதனால தான் மைண்ட் எப்பவுமே ஃப்ளக்சுவேட் ஆகும். சரி, நம்முடைய சிந்தனை மாறக்கூடியது. நிறைய பேர் நம்பிக்கையை மைண்டில் வச்சுருக்காங்க. இன்னொரு வகையில் சொன்னால், இறை வார்த்தை எங்கே இருக்குதோ நம்பிக்கை அங்கே இருக்கும். ஓகேங்களா? ரோமர் 10வது அதிகாரம் 8வது இறை வார்த்தை. நம்ம அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். ரோமர் 10வது அதிகாரம் 8வது இறை வார்த்தை. இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, ஒன் செகண்ட், அதில் சொல்லியிருப்பது இதுவே: வாக்கு உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. இதுவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என நாங்கள் பறைசாற்றும் செய்தியாகும். வார்த்தை நமக்கு மிக அருகில் உள்ளது, நம் வாயில் நம் இதயத்தில் உள்ளது. இறை வார்த்தை நம்முடைய இருதயத்தில் ஸ்டோர் பண்ணியிருக்கணும், வாயில அறிக்கை பண்ணணும். அதான் அந்த வார்த்தை சொல்லுது. இப்படி பண்ணும்போது நம்முடைய நம்பிக்கை இருதயத்தில் ஸ்டோர் ஆகும். இறை வார்த்தை இருதயத்தில் இருந்ததுன்னா நம்பிக்கை இருதயத்தில் இருக்கும். இறை வார்த்தை நம்முடைய சிந்தனையில் மட்டும் இருக்குது. நம்ம ஒரு மெசேஜ் கேட்குறோம், ஒரு சில வார்த்தையை மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறோம், இல்லை பாதி அரைக்குறையாத்தான் இருக்குதுன்னா நம்ம மைண்டில் அந்த வார்த்தை இருக்குது. மைண்டில் இருக்கும்போது என்ன ஆகும்? நம்ம இந்த நம்பிக்கையாக இருக்கிறோம்னு நினச்சி நீங்கள் ஜெபிச்சுட்டே இருப்பீங்க. சூழ்நிலை மாறும்போது என்ன ஆகும்? நம்ம நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்போது நம்ம எதிர்பார்த்தது நடக்கலைன்ன உடனே, ஐயோ நான் ஆண்டரை நம்பி ஜெபம் பண்ண ஆண்டர் என்ன கைவிட்டுட்டார்ன்ற ஒரு மனநிலை நம்மளுக்கு வரும். இப்படி தான் நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க. ஆனால் இறை வார்த்தை உள்ளத்தில் இருக்கும் பொழுது சூழ்நிலை என்ன இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் இந்த நம்பிக்கையில் ஒரு மாற்றமும் வராது. எப்போ இறை வார்த்தை நம்பிக்கை நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது, நம்பிக்கை நம்முடைய இருதயத்தில் இருக்கும்போது சூழ்நிலை மாறினாலும் நம்முடைய நம்பிக்கை மாறாது. அதுதான் உண்மையான நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட். அப்போ எப்படி நம்பிக்கை இருதயத்தில் இருக்குதோ, அப்போ இருதயத்திலிருந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது தான் அந்த ஜெபம் நம்பிக்கையோடு வரும், அது பரிசுத்தாவியில் நிரம்பி வரும். கடவுள் அந்த வார்த்தையை கேட்பார். ஏன்னா கடவுள் ஆவியாய் இருப்பது போல நீங்கள் கடவுளை உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும். அதுதான் கரெக்டான மெத்தட். பிரைஸ் தி லார்ட். இதுவரைக்கும் நீங்கள் அப்படி வழிபடலன்னா உள்ளத்திலேருந்து ஜெபிக்கிறது எப்படின்றது நம்ம கற்றுக்கிறது நல்லது, ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது. நம்ம இதுக்கு முன்னால் வந்து டேபர்நாக்கிள் ப்ரேயர் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெபிக்கிற முறையை குறித்து நம்ம எடுத்திருக்கிறோம். சந்திப்பு கூடார ஜெபம். அதில் எப்படி நம்ம வெளியிலேருந்து மைண்டில் போய் மைண்ட்லேருந்து ஸ்பிரிட்டுக்கு எப்படி போகிறது, ஸ்பிரிட்லேருந்து எப்படி ஜெபிக்கிறதுன்றது நம்ம ஒரு 2-3 கிளாஸ் எடுத்திருக்கோம். டைம் இருக்கிறவங்க அதை எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் ஆவியில் போயிட்டு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கடவுளோடு ஒன்றித்து ஜெபிக்க முடியும். ஜீசஸ் பேசுகிறது நமக்கு புரியும், நாம் சொல்வது அவருக்கு உடனே பதில் கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். இதுதான் நம்ம உண்மையான ஆழமான ஜெபம், இருதயத்திலிருந்து கடவுளோடு. இதுக்கு வந்து
வாயை திறந்து ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உள்ளத்தில் நினைக்கிறது ஜீசஸ்க்கு தெரிய போகுது. அவர் சொல்ல விரும்புவது நம்முடைய ஸ்பிரிட்டுக்கு புரியும். இந்த ஜெப அனுபவத்துக்கு வருவது மிக மிக அவசியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு அடிப்படையான ஒன்று கடவுளுடைய குரலை கேட்பது, கடவுள் நமக்கு என்ன பேசுகிறான்றது புரிந்து கொள்வது, நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுடைய திட்டம் என்ன என்பது புரிந்து கொள்வதற்கு இந்த ஜெபம் அவசியம். இது இல்லாமல் நம்ம மணிக்கணக்காக மற்ற ஜெபங்களை செய்கிறது, வெறும் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறது, அதெல்லாம் நல்லது. பக்தி முயற்சிகள் நான் வேணாம்னு சொல்லலை. திருச்சபை அங்கீகரித்த பக்தி முயற்சிகள்லாம் ஓகே. ஜெபமாலை சொல்கிறது, இறை இறக்கத்தின் ஜெபமாலை சொல்கிறதுலாம் நல்லது. ஆனால் இந்த ஜெபம் வந்து உங்களை ஜீசஸ்ட்டு கொண்டு குரலை கேட்க வைக்குமா, அவரோட நீ நெருங்கி கொண்டு போக முடியுமானா டவுட் தான். ஸோ தனிமையில் இயேசு கிறிஸ்துவோடு ஜெபிப்பது, உறவாடுவது மிக மிக அவசியம். உலகத்தில் பல மக்கள் பல கடவுள்னு சொல்லி கும்பிடுறாங்க. ஆனால் இருக்கிறது ஒரே ஒரு கடவுள் தான். அந்த கடவுள் தன்னுடைய மக்களோடு பேச விரும்புகிறார். எல்லா மக்களோடும் பேச விரும்புகிறார். ஜீசஸ் வந்து உயர் பதவியில் இருக்கிறவங்க, லீடர்ஸு, குருக்கள், இவங்ககிட்ட மட்டும்தான் பேச விரும்புகிறான்றது கிடையாது. லூக்கா யோவான் 10:27 என்னுடைய ஆடுகள் என் குரலை கேட்கும்ன்றார். ஆடுகள்னு சொல்லும்போது ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் சொல்கிறார். யோவான் 10:27 தான் நினைக்கிறேன். யோவான் 10:27 என் ஆடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவை என்னை பின்தொடர்கின்றன. ஒரு மேய்ப்பனை ஆடு ஃபாலோ பண்ணணும்னா மேய்ப்பனுடைய குரல் கேட்டால் தான் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். அப்போ ஒரு கிறிஸ்தவனை கடவுள் ஆடாகவும் தன்னை ஒரு மேய்ப்பனாகவும் இந்த இடத்துல சொல்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துடைய குரல் நமக்கு கேட்கணும். ஒன்று இறை வார்த்தையின் மூலமாக கேட்கும், இன்னொன்று அவரோடு பேச முடியும். இது வந்து மிக மிக முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு ஒரு கிறிஸ்தவன் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் கடவுளின் குரலை கேட்பது. அப்போ தான் ஒரு சில நேரத்தில் நம்ம இது கடவுள்கிட்டருந்து வருதா, மனுஷங்கிட்டேருந்து வருதா, இதில் நம்முடைய மிஸ்டேக் என்ன, இதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாதான். ஒருத்தர் ஒரு அறிவுரையே சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஜீசஸ் நமக்கு என்ன சொல்கிறார்? 90% இறை வார்த்தையை கரெக்டாக கொண்டு போகும்போது நம்ம கண்டுபிடிக்க முடியும். பட் ஒரு சில விஷயங்கள் நமக்கு புரியாது. அந்த நேரத்தில் ஜீசஸ் தான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அது ஜெபத்தில் தான், தனி ஜெபத்தில் கடவுள் நமக்கு சொல்வார். இது கரெக்டாக தப்பா, இவங்க சொல்கிற அறிவுரையை ஏற்றுக்கலாமா ஏற்றுக்கக்கூடாதான், என்ன ஸ்டெப் எடுக்கணும். இந்த மாதிரி கன்ஃபியூஷன் உங்களுக்கு வந்தது இல்லையா வாழ்க்கையில்? ஒரு சில இடத்துல என்ன டெசிஷன் எடுக்கிறது, இது கடவுளுக்கு பிரியமானதா, பிரியமம் இல்லையா, கடவுளுடைய திட்டத்துக்கு உகந்ததா இல்லையா, இப்படி ஒரு சில குழப்பம் வந்திருக்கா வரலையா? நிறைய வந்திருக்கு பிரதர். நிறைய தடவை வந்திருக்கு brother. அந்த நேரத்தில் என்ன பண்ணீங்க நீங்க? குழப்பமான சூழ்நிலையில இருக்கோம் brother. சிஸ்டர், குழப்பமான ஜீசஸ் இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு பேர் வந்து இஸ் ஒண்டர்ஃபுல் கவுன்சிலர், ஆலோசனை கர்த்தர். யா, அப்போ நம்ம குழப்பமான நேரத்தில் நம்ம ஆவியில் போய் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லுவார், இந்த இடத்துல இப்படி பண்ணுங்க. அப்போது இது ப்ராக்டிஸ் பண்ணுங்க தயவுசெய்து. நம்ம யூடியூப்பில் இந்த ப்ரேயர் பற்றி நம்ம எடுத்திருக்கோம். ஒரு 3-4 வாரங்கள் எடுத்திருக்கோம். சந்திப்பு கூடார ஜெபம், இந்த எப்படி ஜெபிக்கிறது, அது எப்படி நம்முடைய ஸ்பிரிட்டில் போய் ஜெபிக்கிறதுன்னு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ நம்ம ஸ்பிரிட்டில் போய் அதிக நேரம் அங்கே உட்காரும் போதே நம்மளுக்கு கடவுள் பேசுகிறது கேட்கும், புரியும். நமக்கு எல்லா மக்களோடும் பேசுவார். இறை வார்த்தை தெளிவாக சொல்லுது, என்னுடைய ஆடுகள், ஒரு ஆடு 2 ஆடு இல்லை, அவருடைய ஆடுகள் அனைத்தும் அவருடைய குரலை கேட்கும். அப்போ நம்ம இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். என்னுடைய வேலை என்னென்னா உங்களுக்கு அந்த குரலை கேட்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான். ஒரு ஊழியக்காரனுடைய ஒரு முக்கியமான வேலை தன்னிடம் வருகிற மக்களுக்கு கடவுளுடைய குரலை கேட்க வைக்கிறது. நம்ம வேணால் இன்னொரு நாள் தேவைன்னா நம்ம அதை மறுபடியும் வேணால் டிஸ்கஸ் பண்ணோம். நம்ம இப்போ ரீசெண்டாக அதிகாலை ஜெபக்குழுவில் இதை பற்றி எடுத்தேன் நான். இங்கே நம்ம ஜெபக்குழுவில் ஏற்கனவே 1 முறை 2 முறை எடுத்துருக்குறோம் சந்திப்பு கூடாத ஜெபத்தை பற்றி, இல்லையா? பட் இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது அவசியம். ஒரு குழப்பமான சூழ்நிலையில் நம்ம இப்போ மட்டும்தான் ஜீசஸ் டெய்லி நம்ம ஜெபிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த குரல் நமக்கு புரியும். இப்போது ஒரு குழந்தையுடைய தந்தை வேற ஒரு ஊரில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. உதாரணமாக குழந்தை வந்து மதுரையில் இருக்குது, தந்தை சென்னையில் இருக்கிறார். அங்கே சென்னையில் வேலை செஞ்சுட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. முறை அந்த குழந்தை அப்பாவுடைய குரல் கேட்கும்போது அப்பாவுடைய குரல்னு புரியாது அதுக்கு, இல்லையா? ஆனால் டெய்லி அப்பா ஈவினிங் ஃபோன் பண்ணாருன்னா என்ன ஆகும்?
ஃபோன் பண்ணும்போது அந்த குழந்தையை கண்டுபிடிக்க முடியுமா முடியாது அப்பாவுடைய குரல்னு சொல்லிட்டு? முடியுமா முடியாதா? முடியும் பிரதர். முடியும். இதே போல தான் நம்ம அப்பாவுடைய குரலை கண்டுபிடிக்கிறது. என்னைக்கோ ஒரு நாள் நம்ம திடீர்னு பிரச்சனைன்னு வரும்போது உட்காந்து ஒரு 3 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் குரல் கேட்கல பிரதர்னா கேட்காது. தினமும் நம்ம அமைதியில கடவுளோட பேசிட்டே இருக்கும்போது ஸ்லோவா நமக்கு இந்த குரல் ஜீசஸுடைய குரல்னு கண்டுபிடிக்க முடியும். அது ரெகுலரா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணா ஜெபம்ன்றது மறுபடியும் சொல்றேன், இந்த ஆழ்நிலை ஜெபம்னு சொல்லும்போது நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அமைதியில் கடவுள் பேசுவார், அமைதியில் உறவாடும் தேவன். நம்ம துதிக்கிறது ஆராதிக்கிறது நல்லது, நன்றி செலுத்துறது நல்லது, டான்ஸ் ஆடி பாட்டு பாடுறதுலாம் நல்லது, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் கடவுளோடு ஒரு நிலையில் அமர்ந்து அமைதியான முறையில் கடவுளோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மிக மிக அவசியம். நான் எதுவுமே தப்புன்னு சொல்லலை. நீங்கள் ஒரு ஜெபம் சந்திப்பு கூடாத ஜெபத்தில் பார்த்தா முதல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம், அதுக்கப்புறம் ஆண்டவரை துதித்து ஆராதிக்கிறோம், அதெல்லாம் நல்லது. அந்த சோர்வுகள் நீங்குவதற்கு, கட்டுகள் நீங்குவதற்கு துதிக்கிறது ஆராதிக்கிறதுலாம் நல்லது. ஆனால் கடைசியில் சைலண்ட் ப்ரேயரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். கடவுளோடு அமைதி, நம்ம ஸ்பிரிட்டில் போயிட்டு ஸ்பிரிட்டில் நம்முடைய ஸ்பிரிட்டில் தான் ஜீசஸ் இருக்கிறார். அப்போ நம்ம அந்த ஸ்பிரிட்டில் இருக்கும்போது தான் கடவுள் பேசுறது நமக்கு கேட்கும். சரி, வி ஆர் ஸ்பிரிட். நம்ம வந்து ஸ்பிரிட், சோல், பாடி 3 அங்கமாக பார்ட்டாக நம்ம இருக்கிறோம். 1 தெசலோனிக்கர் 5:23 அப்படி தான் சொல்லுது. நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் 3ஐயும் பரிசுத்தமாக பாதுகாக்கிற கடவுள்னு சொல்லுது. அப்போ நம்ம ஸ்பிரிட்டுக்கு போனோம்னா நம்ம மைண்ட் இப்போ நார்மலாக நம்முடைய சிந்தனை எங்கே இருக்குது? உலகத்தில் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் நடந்து முடிந்த காரியங்கள், நடந்து கொண்டு இருக்கிற காரியங்கள், நடக்க போகிற காரியங்களை குறித்து நம்ம மைண்டில் திங்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஜெபிக்கும் போது நம்முடைய சிந்தனையிலேருந்து அந்த ஜெபம் போகும். அப்போ நம்முடைய சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி சிந்தனையை நம்ம ஸ்பிரிட்டுக்கு கொண்டு வரும்போது தான் நம்ம ஸ்பிரிட்டுக்கு வரோம், நமக்குள்ளே வரோம். எப்போ உங்களுடைய மைண்ட் ஒருநிலைப்படுத்தி ஸ்பிரிட்டுக்கு வரீங்களோ ஆட்டோமேட்டிக்காக ஜீசஸ் பேசுறது கேட்கும். இதுதான் தாவீது என்ன சொல்கிறாரு? அமர்ந்திருந்து அவரே கடவுள் என்று அறிந்து கொள்ளுங்கள். பி ஸ்டில் அண்ட் நோ ஐ ஆம் த லார்ட் என்றார். எப்பொழுது நம்முடைய மனம் ஒருநிலைப்படுத்தப்படுகிறதோ அப்பொழுது கடவுளுடைய குரல் கேட்கும். நம்ம கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ், அன்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்கிறோம். அந்த 3 மைண்டும் ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுது ஜீசஸ் நம்ம ஸ்பிரிட்லேருந்து பேசுறது நமக்கு உணர முடியும். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு வகையில் சொல்ல போனால் உங்கள் மைண்ட் நீங்கள் ஸ்டில் ஆகிறது, மைண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஜீசஸ் இங்கே இருக்காருன்னு நினச்சி ப்ரேயர் பண்ணும்போது உங்கள் மைண்டில் எதிர்காலத்தை குறித்த எண்ணமும் வரக்கூடாது, கடந்த காலத்தை குறித்த எண்ணமும் வரக்கூடாது. அப்படி வராமல் உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தும் போது இயேசு கிறிஸ்து சொல்வது நம்முடைய காதில் கேட்கும். இது ஒரு நாளில் வர விஷயம் கிடையாது. நிறைய பேர் மலையில் போயிட்டு வருஷக்கணக்காக ஜெபிக்கிறாங்க. ஆனால் நம்ம பரிசுத்தாவிட உதவியோடு ஜெபிக்கும் போது மிக விரைவில் நம்மளால் கேட்க முடியும். ஆனால் இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் கொஞ்சம். வேற எந்த ஒரு ரிக்வஸ்ட் மைண்டில் வச்சுருக்காம கடவுளுடைய குரலை நான் கேட்க வேண்டும், ஆண்டவரோடு நான் பேச வேண்டும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம அமைதியாக அவருடைய பாதத்தில் இருக்கும் பொழுது அவர் நம்முடைய கேள்விகளுக்கு நிச்சயமாக பதில் கொடுப்பார். இப்போ நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரிகிட்ட கேட்டேன், பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, பிரதர் நான் நற்கருணை ஆராதனையில் ரொம்ப காலையில் 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் வந்து ஜெபிப்பேன். ஸோ தினமும் 1.5 மணி நேரம் எதுக்காக போய் ஜெபிக்கிறீங்கன்னு கேட்டால் கடவுளுடைய குரல் கேட்கறதுக்காக நான் ஜெபிக்கிறேன், வேறு ஒன்றும் அவங்க கேட்கல. ஓகேங்களா? சரி, அதுதான் அன்பு. எனக்கு ஏதோ ஒன்று வேணும்னு போய் ஜெபிக்கிறதுக்கு பேர் ஜெபம் கிடையாது. கடவுளுடைய குரலை நான் கேட்க வேண்டும். அப்போது அவங்க என்ன கேள்வி மைண்டில் கொண்டு வராங்களோ அதுக்கெல்லாம் ஆண்டவர் ஆமாம், இல்லை, இது சரியில்லை, சரி அன்று விடை கொடுக்குறது அவங்களுக்கு புரியுது. இது கொஞ்ச நாள் போக போக உங்களுக்கு புரியும், இது ஜீசஸ் சொல்கிறாரா நம்ம மைண்ட்லேருந்து வருதா. சரி, நம்மக்கிட்ட 3 பேர் பேச முடியும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 வகையில் நமக்கு கம்யூனிகேஷன் வரலாம். ஒன்று நம்முடைய மைண்ட்லேருந்தே வரலாம் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது. 2வது சாத்தானும் சில நேரத்தில் பேச முடியும். 3வது ஜீசஸ் நம்மளோடு பேச முடியும். முதல்ல வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் நமக்கு கொஞ்சம் கிளியராக புரியாது, இந்த செய்தி கடவுளிடமிருந்து வருகிறதா, என்னுடைய சிந்தனையிலேருந்து வருகிறதா, அல்லது தீயோனிடமிருந்து வருகிறதா நமக்கு புரியாது. அப்போ நீங்கள் இனிஷியலாக ஒரு மெசேஜ் வரும்போது முடிஞ்சால் உங்கள் ஸ்பிரிச்சுவல் எல்டர்கிட்ட கேட்டு கிளாரிஃபிகேஷன் வாங்கிக்கோங்க. இல்லைனா நீங்கள் உடனே கன்க்ளூஷன் வராதிங்க, தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் திங், எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த மாதிரி ஆழ்நிலை தியானத்தில் வந்தாலும்
இறை வார்த்தைக்கு முரண்பாடாக இருந்ததுன்னா அது சாத்தான்கிட்ட இருந்து வருதுன்னு ஒதுக்கி விட்டுறலாம். சாத்தானுடைய குரலை கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸி. சாத்தான் வந்து உண்மையை போல பேசுவான், அதில் ஒரு சின்ன பொய் இருக்கும். அப்போ இறை வார்த்தைக்கு முரண்பாடாக திருச்சபையுடைய படிப்பினைக்கு முரண்பாடாக ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்ததுன்னா உடனே என்ன பண்ணணும்? நம்மக்கிட்ட பேசுறது டெவில் நம்மளுக்கு புரியணும். இமிடியேட்டாக அதை பைண்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும். அந்த கான்வர்சேஷனை எங்கேஜ் பண்ணக்கூடாது. தீய சக்தி நம்மகிட்ட பேசுகிறான்னு தெரியும் போது தொடர்ந்து அவனோட பேசக்கூடாது. ஏவாள் பண்ண தப்பு என்னது? சாத்தான் பேசுகிறான்னு தெரிஞ்சும் கண்டினியூஸ் பண்ணான். அந்த ஜெபத்தில் கண்டினியூ பண்ணாங்க, இல்லை அந்த ப்ரேயரில் அவனோட கான்வர்சேஷன் கண்டினியூ பண்ணாங்க. கடைசியில் போய் பாவத்தில் விழுந்தாங்க. அதனால் நம்மளோடு பேசுகிறது கடவுள் இல்லைன்னு தெரிஞ்சுன்னா இம்மிடியேட்டாக நம்ம அதை ஸ்டாப் பண்ணிடணும். ப்ளீஸ் லார்ட், நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? ஓகே. நமக்கு கேட்குற குரல் சாத்தானுடைய குரல் எப்படி கண்டுபிடிக்கிறது? இறை வார்த்தைக்கு முரண்பாடான விஷயங்கள் வரும்போது இறை வார்த்தைக்கு முரண்பாடாக இருக்கும், கத்தோலிக்க திருச்சபையுடைய படிப்பினைக்கு முரண்பாடாக இருந்ததுன்னா இம்மிடியேட்டாக அது ஈவில் ஸ்பிரிட்னு சொல்லிடலாம். நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. இது பல வருடத்துக்கு முன்பாக நடந்தது. அப்போ ஒரு முறை நான் மாதாவை குறித்து தியானித்து கொண்டிருந்தேன். ஒரு 6 மாதமாக மாதாவுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தியானிப்பேன். அப்போ ஒரு நாள் தியானிக்கும் போது ஒரு குரல் கேட்டது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரணும்னு இயேசு கிறிஸ்து எருசலேமில் கடைசியாக வரணும்னு ஆசைப்பட்டார். வரும்போது ஒரு கழுதை மேலே வரணும்னு ஆசைப்பட்டார். அது வந்து தீர்க்க தரிசனம். அப்போ கடவுள் நினச்சிதான் இந்த கழுதை இல்லாமல் இன்னொரு கழுதை மூலமாக வர முடியுமா முடியாதா? முடியாதா? அது உங்களுக்கு கேட்குறேன். இயேசு கிறிஸ்து கடைசியில் தன்னுடைய கடைசி வாரத்தில் ஜெருசலேமுக்கு வரணும். வரும்போது அவர் கழுதை மேலே வரணுன்றது தீர்க்க தரிசனம். எருசலேமின் அரசர் கழுதை மேலே வரலான்னு ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. அதனால இயேசு கிறிஸ்து கழுதை மேலே வரார். இப்போ ஜீசஸ் இந்த கழுதெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. அவர் நினைச்ச எந்த கழுது மேலே வேணால் வர முடியுமா முடியாதா? முடியும். இந்த குரல் கேட்டோன்னு சொன்ன முடியும். ஜீசஸ் நினைச்ச எந்த கழுது மேலே வர முடியும். அடுத்தது அந்த குரல் சொல்லிச்சு, ஓகே, அதே போல் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வர்றதுக்கு ஒரு பெண் தேவைப்பட்டால் அப்போ அன்னை மரியாள் வயிற்றுல வந்தாங்க. இந்த கழுதை இல்லைன்னா இன்னொரு கழுதை வயிற்றுல வர முடியாதான்னு கேட்டது குரல். முடியுமா முடியாதா? புரியல பிரதர். கடவுள் மனிதனாக பிறப்பதற்கு ஒரு பெண் வயிற்றுல பிறக்கணும், கரெக்டா? அப்போ அன்னை மரியாள் வயிற்றுல பிறந்தாங்க. அந்த குரல் கேட்டது, எப்படி ஒரு ஜெருசலேம் கழுது மேலே வரணும், கடவுள் எந்த கழுது மேலாலும் வர முடியும். அதே போல் இந்த உலகத்தில் வரும்போது ஒரு பெண்ணுடைய வயிற்றுல பிறக்கணும். இந்த பெண் வயிற்றுல பிறக்கணும்னா இந்த கழுத வயிற்றுல பிறக்கலாம், எந்த கழுத வயிற்றுல வேணால் பிறக்க முடியும். கரெக்டா தப்பான்னு கேட்டது. என்ன பதில் சொல்லுவீங்க? தப்பு பிரதர். லாஜிக் கரெக்ட். ஆனால் சொல்கிற விதம் அன்னை மரியாதை ரொம்ப தரக்குறைவாக பேசுகிற ஒரு வார்த்தை, கரெக்டா? அப்போ நமக்கு தெரியணும் இது கடவுள்கிட்ட இருந்து வர வார்த்தை கிடையாது. ஏன்னா திருச்சபை மாதா ரொம்ப ஒரு உயர்வான ஒரு இடத்துல வச்சு பேசுது. இந்த வார்த்தை, இந்த வாய்ஸ் என்ன சொல்லுது? கழுதைக்கு ஒப்புமைப்படுத்தி அன்னை மரியாதை பேசுது. அப்போ அது யாருக்கிட்ட இருந்து வர வார்த்தை? கேர்ஃபுல்லாக இல்லைன்னா சாத்தா அவங்ககிட்ட பேச முடியும். அதுக்கு தான் சொல்கிறேன், நம்ம கடவுளுடைய வார்த்தையை கேட்கணும்னு உட்காரும்போது சம்டைம் டெவில் கேன் ஆல்சோ ஸ்பீக். நமக்கு கண்டுபிடிக்க முடியும் இது கடவுளுடைய குரலா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போ இது கடவுளுடைய குரல் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அதை நீங்கள் மைண்ட் பண்ணி ப்ரேயர் பண்ண அப்புறம் அவனுடைய குரல் கேட்கும். ஸோ கடவுளுடைய குரலை கேட்பது அவசியம். சில நேரத்தில் சாத்தா நடுவில் வந்து நம்மளை ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவோம். நம்ம ஏமாந்து போகக்கூடாது. அதுக்கு தான் இறை வார்த்தையில் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா நமக்கு கண்டுபிடிக்க முடியும் குயிக்காக, ஓஹோ இது கடவுள் பேசுகிற வார்த்தை கிடையாது, டெவில் பேசுகிற வார்த்தைன்னு சொல்லிட்டு. ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு பாஸ்டருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, உண்மை நிகழ்ச்சியை நான் படிச்சிருக்கேன். அதில் என்ன சொல்லுதுன்னா, ஒரு போதகர், அந்த போதகருடைய மனைவி வந்து நல்லா சேர்ந்து கணவரோடு சேர்ந்து ஊழியம் பண்ணிட்டு இருந்தவங்க திடீர்னு பேசாமல் போயிட்டாங்க கொஞ்ச நாள். அப்போது இவர் போய் மெடிக்கலில் பார்த்தா மெடிக்கலாக அந்த அம்மாவுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால பெரிய பெரிய ஊழியர்கிட்ட போயிட்டு அவர் தன்னுடைய மனைவிக்காக ஜெபித்தார், அவங்க மீண்டும் பேசணும்னு சொல்லிட்டு. இவ்வளோ இடத்துல போய் ஜெபம் பண்ணி அவங்களுடைய பேச்சு திரும்ப வரல. அப்போ ஒரு முறை அவருடைய சர்ச்சுக்கு வெளியில் வந்து ஒரு
ஒரு முக்கியமான ஒரு ஊழியரை அழைத்திருந்தார். அந்த ஊழியர் எல்லாம் ப்ரேயர்லாம் முடிச்ச அப்புறம் டின்னர் இந்த போதவருடைய வீட்டில் டின்னர் வச்சுருந்தாங்க. டின்னர் முடிச்சுட்டு இப்போது இந்த பாஸ்டர் வந்து அவர்கிட்ட சொல்கிறார், என்னுடைய மனைவி இந்த மாதிரி நல்லா பேசிட்டு தான் இருந்தாங்க, ஊழியெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 4-5 வருடமாக பேசுறது கிடையாது. என்ன எல்லா முயற்சியும் எடுத்து பார்த்துட்டு அவங்க பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவர் சார் நான் ப்ரேயர் பண்ண போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு இந்த ஊழியர் சொன்னார், உங்கள் மனைவிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் அவங்க பேசுறதுக்கு விரும்பலை. என்ன சொன்னாங்க? உங்கள் மனைவி பேசுறதுக்கு விரும்பலை, அவங்க பேசுறதுக்கு விரும்புகிறேன்னு சொல்லுங்கள், ஒரு செகண்டில் அவங்களுக்கு பேச்சு வந்துடும். அப்போ இந்த போதர் ஒய்ஃப்ட்ட கேட்குறாரு, ஏன் நீ விருப்பம்னு சொல்லு அப்படின்னாலும் அந்த அம்மா வேணான்றான். அப்போ அவருக்கு ஒன்றும் புரியல, எதனால இப்படின்னு சொல்லி இவர் கேட்குறார். உண்மையில் என்ன நடந்தது தெரியுமா? அந்த அம்மாவுக்கு கடவுளுடைய குரலை கேட்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால் பல வருடங்கள் தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் குரல் கேட்குது. ஸோ அந்த குரல் கேட்ட உடனே இவங்க ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. பல நாட்கள் கழித்து தான் அவங்களுக்கு புரியுது இது ஜீசஸ் கிடையாது, ஈவில் ஸ்பிரிட்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த குரலோடு அவங்களுக்கு ரொம்ப பழக்கமாகி போயிட்டதுனால இந்த குரலை விட்டு வெளியில் வர்றதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. ஸோ ஸ்லோவாக அவங்க இந்த ஈவில் ஸ்பிரிட் பேசுகிறது கூட கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு அவங்களுக்கு மைண்டே வரல. வந்த போதகர் சொன்னார், உங்கள் ஒய்ஃபுடைய பெர்மிஷன் இல்லாமல் எனக்கு அந்த பேயை ஓட்ட முடியாது, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கன்னு விட்டுட்டு போயிட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Praise இதை the குறித்து Lord. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நம்ம கேர்ஃபுல்லாக இருப்பது அவசியம். ஜீசஸ் எப்பவுமே சொல்கிறார், பயப்படாதீர்கள் பயப்படாதீர்கள் நிறைய இடத்துல சொல்கிறார். ஆனால் அதே நேரத்தில் விழிப்பாக இருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள்னு சொல்கிறார். புரியுதுங்களா? டேவில் எப்படி நம்மளை ஏமாத்தலான்னு வருவான், பட் நம்ம விழிப்பாக இருக்கணும். புறாவை போல கபடற்றவர்களாக இருங்க, அதே நேரத்தில் பாம்பை போல முன்மதி உள்ளவர்களாகவும் இருங்கள். ஏவாள் முன்மதி இல்லாமல் செயல்பட்டதுனால தான் பாவத்தில் விழுந்தாங்க. அந்த குரல் கடவுளுடைய குரல் இல்லைன்னு தெரிஞ்சவொன்னு என்ன பண்ணியிருக்கணும்? அவங்க ஸ்டாப் பண்ணியிருக்கணும். ஸ்டாப் பண்ணாமல் அவங்க கண்டினியூ பண்ணதுனால அந்த பிரச்சனையில் போய் மாட்டினாங்க. அதே போல் நம்ம கடவுளுடைய குரல் இல்லைன்னு தெரிஞ்சுன்னா இம்மிடியேட்டாக ஸ்டாப் பண்ணுறது மிக மிக அவசியம். பிரைஸ் தி லார்ட். ரிஸ்க் இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ண முட்டலாமா? இல்லை ட்ரை பண்ணலாமா? என்ன ரெண்டு குரலுமே கேட்கலையே, சத்த குரலும் கேட்கல, ஜீசஸ் குரலும் கேட்கலாங்க. நீங்க சொன்னது ட்ரை பண்ணிட்டு அப்புறம் அப்படியே விட்டுட்டோம். அந்த கான்சென்ட்ரேட் எவ்வளோ நாள் ட்ரை பண்ணி பண்ணீங்க? எவ்வளோ நாள் ட்ரை பண்ணீங்க? 10 days ட்ரை பண்ணோம், எதுவுமே கேட்கல. 10 days ட்ரை பண்ணிவிட்டு எதுவும் கேட்கலன்றீங்க சிஸ்டர். வருஷ கணக்காக இமயமலையில் பனியில் உட்காந்து மக்கள் ஜெபம் பண்ணுறாங்க ஆண்டோடைய குரலை கேட்கணும்னு சொல்லிட்டு. இப்போ ஆண்டவர் அவங்ககிட்ட போய் பேசுவார், நம்மகிட்ட பேசுவாரா சிஸ்டர்? ஆ, நான் உங்களுக்குன்னு ஒரு வீடியோ வச்சுருந்தேன், அந்த வீடியோ எங்கேயோ சேவ் பண்ணி வச்சுருந்தேன். நான் ஒரு சில சகோதரிட்ட அந்த வீடியோ காமிச்சேன். ஒரு போன வாரம் காட்டுனீங்க பிரதர். போன வாரம் காமிச்சிங்க பிரதர். 1 hour பார்த்தீங்களா? இப்போது பனியில் அவ்வளோ ஒரு இதில் போய் வருஷ கணக்காக உட்காந்து ஒரு மனுஷன் ஜெபிக்கிறான் சிஸ்டர். நம்ம 10 நாள் எத்தனை மணி நேரம் ஜெபிச்சிங்க சிஸ்டர் டெய்லி? இல்ல, ஒரு 15 minutesக்கு மேல நம்மளால உட்காரவே முடியல. ஏன் சிஸ்டர் என்னையும் சேர்த்துக்கிறீங்க நீங்கள்? என்னால ஆ, நம்மளெல்லாம் சொல்லி என்னையும் சேர்த்துக்கிறீங்க சிஸ்டர். 15 நிமிஷம் ஜீசஸ்கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து பேசலைன்னு சொல்கிறீங்க நீங்கள். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க சிஸ்டர், நான் இந்த ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லியிருப்போம் சார், அந்த டேபர்னாக்கிள் ப்ரேயரை சொல்லும்போதே இந்த எந்த மனநிலையில் நீங்கள் போய் உட்காரணுன்றது ரொம்ப முக்கியம். நான் போய் ஜெபிச்சோன்னா எங்கள் அப்பா வந்துடுவார், அப்பா பிள்ளை மனநிலையில் போய் உட்காந்துன்னு ஏமாந்து போயிடுவீங்க. இங்கே போய் உட்காரும்போது ஒரு ராஜா கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறது உட்காந்துருக்க மாதிரி உட்காரணும். ரொம்ப முக்கியம். காத்திருத்தல் நம்ம நிறைய படிக்கிறோம், பாட்டு பாடுறோம் இல்லையா? ஆனால் கடவுளுடைய குரலை கேட்கணும்னு காத்திருக்கும்போது ஒரு ராஜா கிட்ட ஒரு பிச்சைக்காரன் அப்பாயின்மெண்ட் கேட்டால் எப்படி காத்திருந்து அப்பாயின்மெண்ட் கேட்பான்? அப்படி காத்திருக்கிற மைண்ட் செட்டோட உட்காந்தா தான் உங்களால் மணிக்கணக்காக உட்கார முடியும், நாட்கணக்காக உட்கார முடியும், மாதக்கணக்காக உட்கார முடியும். எப்படியாவது குரலை கேட்டால் தான் எனக்கு வாழ்வுன்ற ஒரு மைண்ட் செட்டில் உட்காரும்போது தான் நீங்கள் ஜீசஸ் இது வந்து கடவுளுடைய குரல் கேட்குறது நார்மலாக சாதாரண விஷயமா சிஸ்டர்? இப்போ உங்களால் நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் போய் பார்க்க முடியுமா? டைரெக்டாக நேராக போய் பார்க்க முடியுமா? கேட்குறேன். நேராக போய் அவர் பர்சனலாக பார்க்க முடியுமா?
மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களை நேராக போய் உங்களால் விசிட் பண்ண முடியுமா? அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது ஈஸியாக கஷ்டமா? ரொம்ப கஷ்டம். எம்எல்ஏவே போய் உடனே பார்க்க முடியாது. ஓகேங்களா, ஒரு சாதாரண மனிதர்களாக நம்ம இருக்கிற நம்ம ஒரு சீஃப் மினிஸ்டர் போய் பார்க்கறதுக்கு எவ்வளோ சேனல் தெரிஞ்சாதான் அவர்கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் போய் நேராக போய் பார்க்க முடியும். நீங்கள் உலகத்தை படித்த கடவுள்கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் கேட்குறீங்க. அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கடவுளுடைய குரலை கேட்கணும். உங்கள் மைண்ட் செட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ராஜாதி ராஜா கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்குறேன்னு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் மணிக்கணக்காக நாள் கணக்காக பொறுமையாக காத்திருப்பீங்க. எங்கள் அப்பா கிட்ட போய் பேச போகிறேன்னு போனீங்கன்னா ½ அன் ஹவர் என்ன டேடி பேச மாட்டேங்கிறாருன்னு கோச்சிட்டு வந்துடுவீங்க. காத்திருத்தலில் உங்கள் மைண்ட் செட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இந்த மனநிலையில் போனால்தான் உங்களால் உட்கார முடியும். அவர் பேசணுன்றது எந்த நம்ம உரிமையை போய் கேட்க முடியாது. சரி, இந்த மனநிலையில் போனால்தான் உங்களால் இருக்க முடியும். இல்லைன்னா கொஞ்ச நேரத்தில் நீங்கள் யூ வில் கெட் அஃபண்டட் இல்லையா? நான் 10 நாளாக ஜெபிச்சேன், 20 நாளாக ஜெபிச்சேன், டெய்லி 2 மணி நேரம் ஜெபிச்சேன், ஆண்டு என்று பேசலை, நம்மளுக்கு கோச்சிட்டு வந்துடும். அப்புறம் அதுக்கு காரணம் என்னன்னா நம்மளுடைய மைண்ட் செட் கரெக்ட் கிடையாது. காத்திருத்தல்னா கடவுள் டெஸ்ட் பண்ணார், உண்மையிலே இவன் தாழ்ச்சியோடு வந்து உட்காந்துருக்கானான்னு பார்ப்பார். நம்ம அபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்குறோம். காலையில் அவர் ஜீசஸ் இப்போதான் என்ன சொல்ல, நான் உன்னை வந்து சந்திப்பேன், இந்தந்த பழிப்பொருட்களை வச்சுட்டு உட்காந்துரு, 2 கூரா வச்சுட்டு உட்காந்துரு, நான் அந்த பழிப்பொருளுக்கு நடுவில் வரேன்னு சொல்லிட்டு போகிறார். இவரும் காலையில் எந்திரிச்சு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காரு. மேபி ஒரு 8 மணி 9 மணிக்கு ரெடியாக இருந்திருப்பார். இருட்டுற வரைக்கும் கடவுளை காணோம். அங்கே அபிரகாம் எந்திரிச்சு போயிட்டாரா? இல்ல இருட்டுற வரைக்கும் இல்ல இருக்கிறார் இல்லையா? ஏன் கடவுள் நான் வரேன்னு சொன்னவர் ஏன் அவ்வளோ நேரம் லேட் பண்ணுறாரு? மோயிசன் ஓகே சீனாய் மலைக்கு மேலே போனார். எத்தனை நாள் கழிச்சு அவர் கடவுளை பார்த்தாரு சிஸ்டர்? 40 நாள் 40 நாள் தண்ணி குடிக்காம சாப்பிடாம உட்காந்து கடவுளுடைய குரலை கேட்கறதுக்கு அமர்ந்தாங்க. நம்ம 10 நாள் 10 நிமிஷம் பேசிட்டு உட்காந்துட்டு ஆண்டர் என்கிட்ட பேசலன்னு சொன்னால் அவங்களுக்கு குறை சொல்ல. நீங்கள் ட்ரை பண்ணது சந்தோஷம், ஆனால் மைண்ட் செட் மோயிசனுக்கு இருந்து அந்த மனநிலையும் நமக்கு இருக்கணும். என்ன ஆனாலும் கடவுள்கிட்ட வந்து குரலை கேட்டு அவர்கிட்ட பேசிட்டு தான் நான் கீழே போகணும் உட்காந்துட்டு இருந்தேன். மோயிசனுக்கு தெரியுமா 40 நாள் கழிச்சு ஆண்டர் பேசுவார்னு தெரியுமா? போகும்போது அவர் மலை மேலே ஏறி போய் ஜெபிக்கும் போது 40 நாள் கழித்து கடவுள் பேசுவான்னு தெரிஞ்சிருந்தா ஈஸியாக உட்காந்துட்டு இருப்பார். ஆனால் அவர் போய் பேசுகிற வரைக்கும் 40 நாளைக்கு தெரியாது ஜீசஸ் இப்படிதான் பேச போறாருன்னு சொல்லிட்டு. கரெக்டா? நான் கேட்குறது கரெக்டாக தப்பா? எத்தனை நாள் ஜீசஸ் நம்மகிட்ட பேசுவார்னு தெரியாது. இருந்தாலும் அவருடைய குரலை கேட்கறது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த குரல் கேட்கும். எனக்கு தெரிஞ்ச நிறைய ஊழியர்கள் நான் பேசுனது அவங்களாம் ஒரு சிலர்லாம் எத்தனையோ வருடக்கணக்காக ட்ரை பண்ணி கடவுளுடைய குரலை கேட்குறான். பரிசுத்தாயின் உதவியோடு நம்ம சின்சியராக தாழ்ச்சியோடு போய் உட்காரும்போது குரல் கேட்கும் டெஃபினட்டாக. ஒருத்தர் வந்து 10 வருஷம் கழிச்சு குரலை கேட்டார், நீங்களும் 10 வருஷம் வெயிட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஒரே நாளில் கூட ஒரு சிலர் கேட்கலாம். ஆனால் நம்ம எந்த ஒரு மனநிலையோடு இந்த மனநிலையோடு போய் கேட்கணும். எப்படி இருந்தாலும் கடவுளுடைய குரலை நான் கேட்டாகணும். அந்த ஒரு தாகத்தோட தாழ்ச்சியோட மைண்டை ஒருநிலைப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரொம்ப முக்கியம். பண்ணும்போது நிச்சயம் கேட்கும். இப்போ 10 நாள் கழிச்சு விட்டுட்டேன்னு சொல்றீங்க, அப்போ உங்களுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? கடவுளுடைய குரலுக்கு அப்படி இல்ல. ஏன்னா அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியல. மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஆற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கு மேல உட்கார முடியல. ஒன்றும் பண்ண வேணாம் சிஸ்டர். அதுதான் அதாவது எவ்வளோ முக்கியம் நமக்கு தெரிந்தா நம்ம மணிக்கணக்காக உட்காருவோம். ஓகேங்களா? இப்போ அன்னைக்கு லாஸ்ட் வீக் அந்த வீடியோ காமிச்சேன்றீங்க, அவங்களாம் எத்தனை வருஷமா உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நமக்கு உண்மையான கடவுள் தெரியும், அவங்களுக்கு உண்மையான கடவுளே தெரியாது. அவங்க ஜெபம் என்ன தெரியுமா? இந்த இந்து சாமியாருடைய முக்கியமான ஜெபம், அந்த இமயமலையில் உட்காந்து ஜெபிக்கிறனோட ஒரே ஒரு ஜெபம் தான், என்னை படைத்த கடவுளே, உண்மையான கடவுளை எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு உட்காடுறாங்க. they wanted to know who is the true God. நமக்கு உண்மையான கடவுள் யாருன்னு தெரியும், நமக்குள்ளே இருக்கிறாருன்னு தெரியும். ஆனால் அவர்கிட்ட நம்ம எப்படியாவது அவர் குரலை கேட்கணுன்றது நம்ம அவங்க எடுக்கிற முயற்சியில் ஒரு 5% நம்ம முயற்சி எடுக்கிறது கிடையாது. சிஸ்டர், முதல்ல நம்ம அதை அக்செப்ட் பண்ணணும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற ப்ரேயர் அவங்க பண்ணுற ப்ரேயர் ஒன்றா. அவங்க பண்ணுற முயற்சியில், அவங்க எடுக்கிற முயற்சியில் நம்ம எடுக்கிற முயற்சி ஒரு 5% கூட கிடையாது சிஸ்டர், இல்லையா? ஸோ அதை பார்க்கும்போது நம்மளுக்கு உண்மையில் நம்ம வெக்கப்படணும். உண்மையான கடவுளை தெரிஞ்சது நம்ம எப்படி தேடுறோம் கடவுளை, அவங்க எவ்வளோ ஒரு ஆர்வமாக தேடுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்முடைய மைண்ட் செட் வந்து கடவுளுடைய குரலை கேட்குறது எவ்வளோ முக்கியன்றது நமக்கு மனசில் இருந்ததுன்னா நம்ம அதுக்காக முயற்சி எடுப்போம். எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி. நான் ஆக்சுவலாக இன்றைக்கி
ஆஃப் அன் ஹவர் நான் ப்ரைஸ் முடிச்சப்பறம் தான் வந்தேன். எனக்கு ஒரு விஷயத்துக்காக கடவுளுடைய ஆன்சர் தெரியல. ஸோ உட்காந்து ஜெபிச்சுட்டே இருந்தேன், டைம் போனது தெரில. ஆன்சர் கிடைச்சப்புறம் கணை திறந்து பார்த்தா மணி ஆகி போச்சு, ப்ரேயர் தொடங்கிடுச்சு. அதுக்கப்புறம் போய் நான் குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து கரெக்டாக மெசேஜ் ஒரு 2-3 மினிட்ஸ் லேட் தான் நான் அன்றைக்கி வந்ததுக்கு. ஆனால் கடவுள் பேசினார். நீங்கள் தினமும் அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவர் குரலை சீக்கிரம் கேட்கலாம் சிஸ்டர். ஒரு சிலருக்கு நாள் கணக்காகுது, வருஷ கணக்காகுது. நீங்கள் குரல் கேட்க ஆரம்பித்து கண்டினியூ பண்ணிங்கன்னா மிக எளிதில் குரல் கேட்கும். உங்களுடைய டவுட்டான சுச்சுவேஷனில் க்ளீனாக ஆன்சர் கிடைக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சகோதர சகோதரிகள்லாம் இருக்கிறாங்க, அவங்க ரோட்டில் நடந்துட்டு போகும்போது கூட கடவுளோட குரல் கேட்கும், கடவுளோட பேசுகிறவங்களாம் இருக்கிறாங்க ஆன் த ஸ்பாட்டில். அது ப்ராக்டிஸ் தான். எந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுமோ, கடவுளோட உடனிருப்பை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண 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 அவருடைய குரலை கேட்பது மிக மிக எளிது. ஒரு சில ஊழியர்கள் நான் பார்த்துருக்குறேன், ஒரு மிகப்பெரிய கூட்டத்தில் பயங்கர நாய்ஸில் இருக்கும்போது அவங்களுக்கு கடவுளுடைய குரல் கேட்கும். என்னுடைய ஸ்பிரிச்சுவல் எல்டர் ரோட்டில் நடந்துட்டு போகும்போது கடவுளோட பேசிட்டு வருவார். கடவுளுடைய குரல் அவர் கேட்கும், அவ்வளோ தெளிவாக கேட்கும். ஸோ அது ப்ராக்டிஸ் தான். ஏன்னா அவங்க 24 ஹவர்ஸ் ஜீசஸோட பேசிகிட்டே இருக்கும்போது குரலை கேட்பது அவங்களுக்கு எளிதாகி விடுகிறது. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நான் சொல்றது நிறைய பேருக்கு பிடிக்கும். அப்படியா? இல்ல brother. அப்படியெல்லாம் இது இல்ல. அவசியம். அதனால நான் சொல்றது கேளுங்க, கடவுளுடைய குரலை கேட்பது அவசியம். இது முடியாத காரியம் கிடையாது. கடவுள் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அவருடைய குரலை கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இதுதான் உண்மை. என்னுடைய ஆடுகள் என் குரலை கேட்கும், எனக்கும் அவர்களை தெரியும், அவர்கள் என் குரல்படி நடப்பார்கள். கடவுளுடைய குரலை கேட்பது மிக மிக அவசியம். இறை வார்த்தை உங்களுக்கு 90% கடவுளுடைய விருப்பம் என்னன்னு தெரிஞ்சிடும். ஆனால் சில இக்கட்டான சூழ்நிலையில நமக்கு புரியாது. அங்கு நிச்சயமாக கடவுளுடைய குரலை கேட்பது அவசியம். நம்ம நிறைய பேர் இது சாதாரண விஷயம் கிடையாது, புனிதர்கள் அவங்களுக்கு தான் ஆன்மீக வாழ்க்கையில் ரொம்ப முன்னேறினவங்களுக்கு தான் கடவுளுடைய குரல் கேட்கும், அப்படிலாம் நம்ம தவறான ஒரு எண்ணம் வச்சுட்டு இருக்கோம். அது அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு கிறிஸ்தவனோடும் பேச விரும்புகிறார். அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். அதை நம்ம உணர்ந்து அவருடைய பாதத்தில் தினமும் உட்கார்ந்து நம்ம அமைதியாக கேட்கும்போது நிச்சயமாக அவருடைய குரல் நமக்கு கேட்கும். தொடர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது குரல்னா நம்ம காதில் கேட்குற மாதிரி கேட்கும்னு நினைக்காதீங்க, உங்களுடைய இருதயத்தில் புரியும். ஆக்சுவலாக நான் ஒரு 10 நிமிஷம் மேலே இந்த ப்ரேயர் மீட்டிங் மெசேஜை முடிச்சுட்டேன் நான். ஆனால் ஜீசஸ் மறுபடியும் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறார். இப்போ சொல்கிறேன், ஜீசஸ் வாண்ட் மீ டு எக்ஸ்பிளைன் திஸ் அகெயின் அண்ட் அகெயின். 2 மினிட்ஸ்னோட ஹோலி ஸ்பிரிட் சொன்னார், மறுபடியும் கண்டினியூ பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏன், எதுக்காக ஆவியானவர் இந்த மெசேஜ் ஆக்சுவலாக நான் 10 நிமிஷம் எக்ஸஸாக போச்சு. எதுக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறார் உங்ககிட்ட? ஜீசஸ் உங்களோடு பேச விரும்புகிறார். கடவுள் ஒவ்வொருவரோடும் பேச விரும்புகிறார். அதுக்கு தடையா இருக்கிறது ஒரு தடை நீங்க நினைக்கிறீங்க இது சாதாரண விஷயம் கிடையாது, இது ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லிட்டு. பெரிய விஷயம்தான், ஆனால் உங்களால முடியும். ஃபர்ஸ்ட் பிளாக் அது எழுதிக்கோங்க. கடவுளுடைய குரல் கேட்காம போறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த மைண்ட் செட். அது பெரிய பரிசுத்தவான்களுக்கு தான் கடவுளுடைய குரல் கேட்கும். கடவுள் பரிசுத்தவான்கிட்ட பேச வந்தாரா, பாவிகிட்ட பேச வந்தாரா? பாவிகிட்ட பேச வந்தார். அப்ப நம்முடைய மைண்ட்ல நான் அவ்வளவு பரிசுத்தம் இல்லாதனால எனக்கு கடவுளுடைய குரல் கேட்கலன்னு மைண்ட்ல வந்ததுன்னா உங்ககிட்ட யார் பேசுறது? ஓகேங்களா? அந்த அந்த வார்த்தையை அக்செப்ட் பண்ணாதீங்க. மனசுல அப்படி ஒரு எண்ணம் வந்ததுன்னா தூக்கி தூர போட்டு ஓடிப்போ சாத்தானே, ஜீசஸ் என்ன தேடி தான் வந்தாருன்றத அறிக்கை பண்ணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது பாவிகளை மீட்க. பரிசுத்தவான்களுக்கு ஜீசஸ் தேவை கிடையாது. நான் பலவீனமானவன் நினைச்சவங்க ஜீசஸ் தேவை. ஓகேங்களா? அதனால உங்க பாவத்தினால் குரல் கேட்கலன்னு நினைக்கிறது தவறான ஒரு இது. ஜீசஸ் பாவிகளை தேடி வந்தார், பாவிகளோடு பேசினார், பாவிகளோடு உணவருந்தினார். அதனால அது ஒரு தடை கிடையாது. ரெண்டாவது, நம்முடைய மைண்டை ஒருநிலைப்படுத்துவது அவசியம். அவ்வளவுதான். சிந்தனையை ஒருநிலைப்படுத்துறது அவசியம். அது எப்படின்றது நான் அந்த டேபர்னாக்கிள் ப்ரேயர்ல ரொம்ப தெளிவாக ஒரு 2 வாரம் 3 வாரம் மெசேஜ் கொடுத்துருக்கோம். அதில் கொஞ்சம் டீப்பாக இருக்கும். எப்படி நம்முடைய சிந்தனையை ஒருநிலைப்படுத்துறது. நம்ம சிந்தனை ஒருநிலைப்படுத்திட்டோம் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நீங்கள் ஜீசஸ் இங்கே தான் நம்ம இருதயத்தில் தான் இருக்கிறார் இல்லையா? உங்கள் ஃபோக்கஸ் இங்கே வரணும், வெளியில் இருக்கக்கூடாது. ஏசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், என்னுடைய ஸ்பிரிட்டில் இருக்கிறார்,
இங்கே என் கூட இருக்கிறான்னு நீங்கள் நினைக்கும் போது உங்கள் மனசில் கடந்த காலமும் வரக்கூடாது, எதிர்காலமும் வரக்கூடாது. கடந்த காலம் எந்த ஒரு நிகழ்ச்சியும் மனசில் வரக்கூடாது, எதிர்காலம் எந்த ஒரு நிகழ்ச்சியும் வரக்கூடாது. ஐ ஆம் வித் கிரைஸ்ட். இந்த ஒரு மனநிலையில் நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்கள் மனது ஒருநிலைப்பட்டுச்சுன்னு அர்த்தம். ஒரே ஒரு பிரதர் மட்டும் தான் நோட்ஸ் எழுதுற மாதிரி தெரியுது. ஒருத்தர் 2 பேர் தான். ஓகே. 3வது நீங்கள் காத்திருத்தல். காத்திருப்பேன் காத்திருப்பேன் நிறைய பாட்டுலாம் இருக்குது இல்லையா? காத்திருக்கிறதுனா எந்த மனநிலையில் காத்திருக்கிறது? நான் பர்க்மான்ஸ் ஃபாதர் ஒரு அருமையான ஒரு பாட்டு பாடியிருக்காரு. ராஜா உன் மாளிகையில் ராப்பகலாய் ராப்பகலா காத்து. அந்த பாட்டுலாம் சும்மா எழுதின பாட்டு கிடையாது, எல்லாம் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஒன்று ஆண்டவருடைய குரலை கேட்கணும்னு நைட் அண்ட் டே உட்காந்து அவர் தவம் இருந்து ஜெபம் பண்ணி கடவுளுடைய குரலை கேட்டதுனால எழுதின பாட்டு அதெல்லாம். ஓகேங்களா? கடவுளை குரலை கேட்கணும், ராப்பகலாக காத்திருந்தேன். எப்படி? ராஜாவும் மாளிகையில். ஒரு ராஜாவுடைய வீட்டு வாசல்ல ஒரு பிச்சைக்காரன் காத்திருக்கிற மாதிரி நான் வருஷ கணக்காக காத்திருந்தேன்னு எழுதுறாரு அவர். நம்ம அந்த ஒரு மைண்ட் செட்டில் காத்திருக்கணும். 1 நாள் 2 நாள் 10 நாள் 1 மாதம் குரல் கேட்கல, சரி ஓகே அப்படின்னு போகக்கூடாது. இந்த குரலை கேட்டால் தான் நான் பரிசுத்தமாக கடவுள் சொன்னபடி வாழ முடியும். ஆனால் எனக்கு அவசியம். உங்களுக்கு அது எவ்வளோ அவசியமாக தெரியுதோ அத்தனை நாள் நீங்கள் காத்திருப்பீங்க. இப்போது சென்னை இந்தியா தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் பார்த்தா தான் உங்களுடைய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை சால்வ் ஆகும்னு இருந்ததுன்னா 10 நாள் 20 நாள் வருஷ நாள் போவீங்க இல்லையா? ஆ அப்போ நம்ம கடவுள்கிட்ட நம்ம கடவுளுடைய குரலை கேட்குறது அவ்வளோ, அதை விட முக்கியம் நம்ம நினச்சோம்னா எத்தனை நாள் ஆனாலும் நம்மளுடைய பாதத்தில் காத்திருப்போம். ஸோ அவர் குரலை கிறிஸ்தவ வாழ்க்கையோட மிக ஒரு முக்கியமான ஒரு இது கடவுளுடைய குரலை கேட்பது. அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் உட்காருவீங்க. இப்போது நீங்கள் கோயிலுக்கு போகலாம், ஜெபிக்கலாம், பைபிள் படிக்கலாம், ப்ரேயர் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் கடவுள்கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை பயங்கர குயிக்காக முன்னேற முடியும். நிறைய உங்களுடைய மிஸ்டேக்ஸ் கரெக்டாக சொல்லுவார், இந்த இடத்துல இப்படி போகணும்னு சொல்லுவார், இதை செய்ய. அது டிஃப்ரெண்ட். கடவுளுடைய வார்த்தையை கேட்பது டிஃப்ரெண்ட். தட் இஸ் அது முக்கியத்தை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா யூ வில் ஸ்பெண்ட் டைம். நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியல, அவ்வளோதான். ஸோ அது எவ்வளோ முக்கியன்றது நீங்கள் புரியும் பொழுது யூ வில் ஸ்பெண்ட் டைம். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், கடவுளுடைய குரல் கேட்டு அவர்கிட்ட பேசும்போது நீங்கள் உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் க்ரோ ஆகிற மாதிரி வேறு எந்த வகையிலும் எதுலேயும் க்ரோ ஆக முடியாது. தினமும் கோயிலுக்கு போகலாம், தினமும் நீங்கள் பைபிள் படிக்கலாம், தினமும் பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் பண்ணலாம். இதெல்லாம் கடவுளை உங்களோட எந்த அளவுக்கு நெருக்கமாக கொண்டு போகிறதோ இதை விட பல மடங்கு கடவுளுடைய குரலை கேட்கும் பொழுது உங்களால் கடவுள்கிட்ட நெருங்க முடியும், பரிசுத்தமாக முடியும். அதனால் தயவுசெய்து ஸ்பெண்ட் மோர் டைம் இன் லிசனிங் டு ஹிஸ் வாய்ஸ். ஆண்டவர் குரலை கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. முடியல, வரல, ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணுங்க இல்லையா? இப்போது ஒரு ப்ராப்ளத்துக்கு ஜெபிக்கிறோம், கிளியர் ஆகலைன்னா கேட்குறோம், பிரதர் நான் இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணி இது சரியாகலைன்னு சொல்லிட்டு. கடவுளை குரலுக்கு நான் கேட்குறது இதெல்லாம் பண்ண பிரதர், இது வரைக்கும் கேட்க முடியலன்னு இது வரைக்கும் என்கிட்ட யாரும் கேட்டது கிடையாது. அதுலேருந்து என்ன தெரியுது? உலகப்பூர்வமான காரியத்துக்கு நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் கடவுளுடைய குரலை கேட்கறதுக்கு கொடுக்கல. கரெக்டா? கரெக்டா தப்பா நான் சொல்றது? கரெக்ட் அது பிரதர், கரெக்ட் பிரதர். முக்கியத்துவம் தெரிஞ்சதுன்னா நீங்க கேள்வி பதில் நேரத்தில் கேட்டிருப்பீங்க இல்லையா? நான் 1 மாசம் இவ்வளோ நேரம் டெய்லி 2 மணி நேரம் ட்ரை பண்ண பிரதர், எங்க மிஸ்டேக் பண்ணுறேன்னு தெரியலன்னா எனக்கு சொல்லிக் கொடுக்குறது சந்தோஷமா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கடவுள் 2 விஷயம். ஒரே ஒரு கடவுள் தான் உங்ககிட்ட நேராக பேச முடியும், அவர் ஜீசஸ் தான். அதே போல் உலகத்திலே ஒரே ஒரு புக்கு தான் நீங்கள் படிக்கும்போது உங்கள் பக்கத்தில் ஆத்தரும் சேர்ந்து உட்காந்து சொல்லிக் கொடுக்குறாரு. உலகத்திலே ஒரே ஒரு புத்தகம் எழுதியவர் மாத்திரமே பக்கத்தில் இருந்து சொல்லிக் கொடுக்க முடியும். வேறு எந்த புக்கு எழுதணும் உங்கள் பக்கத்தில் உட்காந்து சொல்லிக் கொடுக்க போதில்லை. நீங்கள் உலகத்தில் மனிதன் எழுதின புக்கு எந்த புக்கு எடுத்தாலும் அந்த ஆத்தர் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்து சொல்லிக் கொடுக்க முடியுமா? முடியாது. பைபிள் இஸ் த ஒன்லி புக். அதை எழுதினது யாரு? ஹோலி ஸ்பிரிட். நீங்க படிக்கும்போது ஆவியானுடைய துணையோட நீங்க படிச்சீங்கன்னா ஆவியான் வந்து சொல்லிக் கொடுப்பாரு இதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு. உலகத்திலே ஒரே ஒரு புத்தகம் தான் படிக்கும்போது அதை எழுதின ஆத்தர் உங்க பக்கத்துல இருந்து சொல்லிக் கொடுக்க முடியும், அது பைபிள் தான். அப்ப நமக்கு அந்த உணர்வு இருக்கணும். ஆவியானவர் எழுதின புக்கு, ஆவியானவர் என் கூட தான் இருக்கிறார், இதை நான் அவர்கிட்ட கேட்டேன்னா சொல்லிக் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு உட்காந்து படிச்சீங்கன்னா பைபிள் வேற மாதிரி தெரியும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.
ஓகே, கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாமா? பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உமது பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தகப்பனே, இதோ எல்லா கிறிஸ்தவர்களோடும் நீர் பேச வேண்டும். உம்மை தெரிந்து கொண்ட ஒவ்வொரு மகனோடும் நீர் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர். அதை அப்பா இவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய கிருபை நீர் கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். உம் குரலை கேட்பது எத்தனை இனிமையானது என்று சங்கீத ஆசிரியர் பல இடங்களில் அப்பா வெளிப்படுத்தி இருக்கிறார். உம்மோடு உறவாடுவது, உம்முடைய சன்னிதானத்தில் அமர்வது, உம்முடைய குரலை கேட்பது, இதோ உம்முடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்வது எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய கிருபை அப்பா அவர்களுக்கு நீர் கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். இதோ மனம் சோர்ந்து போகாமல் உம்முடைய சன்னிதானத்தில் காத்திருக்கக்கூடிய அந்த பொறுமையையும் தாழ்ச்சியும் அப்பா அவர்களுக்கு நீர் கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். உம்முடைய குரலை கேட்க தாழ்ச்சி அவசியம், பொறுமை அவசியம் ஆண்டவரே. நம்பிக்கை அவசியம். நம்பிக்கை இருக்கிறவனுக்கு பொறுமை நிச்சயமாக இருக்கும். நம்பிக்கையும் பொறுமை இருக்கிறவன் தாழ்ச்சியில் நிலைத்திருப்பான். ஆண்டவரே, இந்த 3 புண்ணியங்களோடு உம்முடைய பாதத்தில் அமரக்கூடிய கிருபை இவர்களுக்கு நீர் கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். இதோ இவர்களுடைய உம்முடைய குரலை கேட்க தடையாயிருக்கிற எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விட்டு போகட்டும். I rebuke every spirit which is blocking that in the name of Jesus. Amen. Praise the Lord. Praise the Lord.